தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 20 MP சீட் கேட்டார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி. 20 MP சீட் கேட்டார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் செல்வ பெருந்தகை பேச்சை கேட்டு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையவில்லை. தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசை அமைத்தது. சட்டசபையில் குதிரை பேரம் நடத்தி 144 சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவை காட்டியது. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து 2 அமைச்சர் பதவியை பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் தவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக சென்றார். அதற்கு அடுத்த நாள் டெல்லியில் சோனியா காந்தியை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சோனியா காந்தி விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் அந்த நிகழ்ச்சியை ஜோசப் விஜய் புறக்கணித்தார். கேரள மாநில காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியேற்கும் விழாவையும் ஜோசப் விஜய் புறக்கணித்தார். ஆக 2 முக்கியமான காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் ஜோசப் விஜய் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணித்தார். இது பற்றி விசாரித்த போது காங்கிரஸ் கட்சி தலைமையிலிருந்து ஜோசப் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாடு பாராளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 20 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் 19 தொகுதிகள், மொத்தம் காங்கிரஸ் கட்சிக்கு 20 தொகுதிகள் வேண்டும் என ராகுல் காந்தி சார்பில் விஜயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 5 தொகுதிகள் வேண்டுமானால் கொடுக்கலாம். ஆனால் தற்போது அதன் வாக்கு வங்கி சரிந்து விட்டது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. அப்படி இருக்கும்போது 20 பாராளுமன்ற தொகுதிகள் கேட்பது அளவுக்கு மிஞ்சியது. ஆக ஜோசப் விஜய் 20 பாராளுமன்ற தொகுதிகள் கேட்பதால் அதிர்ச்சி அடைந்தார். ஆகவே காங்கிரசுடனான உறவை அவர் தொடர்ச்சியாக இருக்க விரும்பவில்லை. சற்று கேப் விட விருப்பப்படுகிறார். ஆகவே காங்கிரஸ் நிகழ்ச்சிகளை அவர் புறக்கணிக்கிறார். சோனியா காந்தி விருதையும் புறக்கணித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் பதவியேற்ற விழாவையும் புறக்கணித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திடம் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகள் கேட்டுள்ளது. அதற்கு ஜோசப் விஜய் சம்மதிக்கவில்லை. ஆகையால் காங்கிரஸை அவர் கைவிடுவாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது 2 நிகழ்ச்சிகளிலும் காங்கிரஸ் நிகழ்ச்சிகளிலும் புறக்கணித்துள்ளார்.